ஸோ ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கபிலன். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த தியான சத் சங்கம், ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி தியான சத் சங்கம் நம்ம நடத்தியிருக்கோம். லாஸ்ட் இயர் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த வருஷமும். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெடிடேஷன் பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் மெடிடேஷன் பற்றி ஒரு சில பேருக்கு பேசிக்கான சில சந்தேகங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அந்த டவுட்ஸ் இதெல்லாமே கூட இருக்கும். ஸோ எல்லாமே வந்து எல்லாராலையும் அதை டெக்ஸ்ட்டில் கிளியர் பண்ணிக்கவும் முடியாது. ஒரு சில பேர் வந்து இப்போ நம்ம லைவ் பண்ணுறோம் அப்படின்ற போது அந்த லைவ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்ஸ்ட்டில் தான் நிறைய எல்லாமே கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கும். அவங்களோட எக்ஸாக்டாக அவங்களுடைய டவுட்ஸ் என்ன அப்படின்றதையும் ஒரு டெக்ஸ்ட் மூலமாக வந்து கம்ப்ளீட்டாக கேட்டுற முடியாது, கம்ப்ளீட்டாக அது கம்யூனிகேட் ஆகாது. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருக்கோ அதை அவங்க வார்த்தைகளாகவே கேட்டு எங்கிட்ட நேரடியாகவே அந்த கேள்விகளுக்கான பதில் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு தியான சத் சங்கம். ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தேகங்கள், தியானம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்கள் தீர்க்கறதுக்கானது தான். ஸோ அதனால் ஃபிக்ஸட் அஜெண்டான்றது கிடையாது. உங்களுடைய டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் டு கொஸ்டின்ஸ். யார் வேணாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். தியானம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே மெடிடேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பண்ண விருப்பம் இருக்கு, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, தியானம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்னென்ன இருக்கோ கேட்க ஆரம்பிக்கலாம். யாருக்கு கேள்விகள் கேட்கணுமா? கோபிநாத் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, கேளுங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார். ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது அளவுக்கு மீறியான தாட்ஸ் வருது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபீலிங்ஸ்லயும் சேஞ்சஸ் இருக்குமா சார்? சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெடிடேஷன் நம்ம பண்ணது போது கூட ஒருவேளை ரொம்ப கவலையான ஃபீலிங்க்கும் வருது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. இது அந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டிப்பா நடக்குங்களா சார் இந்த ப்ராசஸ்ல? இதுதான் என் கொஸ்டின் சார். தேங்க்யூ. கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் வைஸும் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா தாட்ஸில் சேஞ்சஸ் இருக்க மாதிரி ஃபீலிங்ஸ்லேயும் அந்த மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளர நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குள்ளர நீங்கள் உள்நோக்கி போக ஆரம்பிக்கிறீங்க. அப்படி போகும் பொழுது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா எமோஷன்ஸ், எல்லா ஃபீலிங்ஸையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சில சப்ரஸ்ட் எமோஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால அந்த சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் கூட தெரிய வரும். அதனால தான் ஒரு சில பேருக்குலாம் தியானம் பண்ணும்போது ஒரு சில நெகட்டிவான எமோஷன்ஸ் வரதுக்கு ரீசனும் அதுதான். உள்ளுக்குள்ளார ஏதாவது ஒரு சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கும். பட் அது வர்றது நல்லது தான். ஏன்னா வந்துட்டு அது அப்புறம் போயிடும் அது. உள்ளுக்குள்ளார சப்ரஸ்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இன்னும் வேற சில எமோஷன்ஸ் எல்லாமே நமக்குள்ளார இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் வந்து நம்ம வெளிப்படையாக தெரியாதது எல்லாமே தியானம் பண்ணும்போது உள்ள நிறைய உள்ள போகும்போது நமக்கே தெரிய வரும். அது போக இன்னும் மெடிடேஷன் பண்ணும்போது இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டோட்டலான ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணலாம். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒன்னஸ் ஃபீல் பண்ணுறது அப்படின்றது. அந்த மாதிரி அது வந்து எப்பயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சடனாக ஏதாவது ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அந்த மாதிரி வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு போகும்போது அந்த இடத்துல எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ணலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது வந்து ஒரு என்ன சொல்றது, தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் முழிச்ச உடனே எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம முழிச்சிட்டோம் அப்படின்ற போது, மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம தான் அந்த இடத்துல வந்து நம்ம தான் முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற போது, அப்போ அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணுறதுனால வேற வேற காரணங்களுக்காக எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாலா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம்.
தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சார். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார் நான் மெடிடேஷன் மாஸ்டரி கோர்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரீத்தை கவனிக்கணும்னு சொல்லி நான் அந்த ஆனாபானசக்தி ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தீங்க சார். அது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண நம்ம அந்த மூச்சுலேயே டீப் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணுமா, இல்லை வந்து அந்த மைண்டு வந்து ஒரு தூங்குற ஸ்டேஜ் வருதுங்க சார். இல்லை அதில் ட்ராவல் பண்ணுறதா, இல்லை அந்த அந்த ஸ்டேஜுக்கு போகாமல் டீப் மூச்சையே கவனிச்சுட்டே இருக்கணுங்களாங்க சார்? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மூச்சை கவனிச்சிட்டு இருக்கிறது தான் அந்த ப்ராக்டிஸே. தூக்கம் வர்றதுன்றது நார்மலாக தூக்கம் வரும். ஏன்னா அது வந்து அந்த தூக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியானத்துக்கு அடுத்த நிலை தான். விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடைப்பட்ட நிலை தான் அந்த தியான நிலை. ஆமாங்க சார். அந்த தூக்கத்துல விழிப்பையும் ஃபீல் பண்ண முடியுதுங்க சார். தூக்கம்னா டீப்பா தூக்கம் போயிடுறது இல்லைங்க. அந்த விழிப்புலயே அந்த ஒரு தூங்கின ஸ்டேஜ்ல மெயின்டைன் ஆகுதுங்க. அது கரெக்டா சார்? தப்பான்னு சரியா தெரியலைங்க சார், அதான் சார் கேட்டேன். ஓகே. ஸோ அவேர்னஸ் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா நல்ல விஷயம் தான். அது மெடிடேஷன்ல நல்ல ஒரு டீப்பர் லெவல் போகும்போது சைமல்டேனியஸா ஒரு தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும், அதே சமயத்துல நம்ம கவனிச்சுட்டு இருக்கோன்ற ஒரு ஃபீலும் இருக்கும். ஆமாங்க சார். அப்போ அது கரெக்டான ஒரு ஸ்டேஜ் தான், நல்ல ஒரு டீப்பர் ஸ்டேஜ் இருக்கும். ஓகே சார். பட் அதுல நம்ம ஏதாவது நமக்கு ஏதாவது பர்சனலா கேள்வி கேட்டு ஆன்சர் கெட் பண்ற மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் அதுல இருக்குமா சார், இல்லை என்ன போக தான் வரணும்? அதுவும் பாசிபிள் தான். பட் அது உங்களுக்கு நல்லா அந்த ஸ்டேஜ் நல்லா பழகுனதுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். எடுத்த உடனே நீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் எதிர்பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்சியஸ் மைண்டு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உள்ள வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த சப்கான்ஷியஸ் தான் அந்த இடத்துக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ அடுத்த திரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ சார், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நான் மெடிடேஷன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி அந்த அதாவது விழிப்புலயும் இருக்கேன், அதே நேரத்துல கொஞ்சம் லைட்டா தூங்குற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன் சார். ஆனா தூங்கல, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா அது ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்ல இருந்தேன்னா, அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் முடிக்கணும்னு நினைச்சா கூட என்னால முடிக்க முடியறது இல்லை. கை கால் வந்து அசைக்கணும்னு நினைச்சா கூட வேண்டாம் அப்படின்னு தோணுது. எழுந்து போகணும்னு நினைச்சா கூட முடியல. அடுத்த வேலையை என்னால பார்க்க முடியல. அங்கேயே உட்காந்துட்டு இருக்கலாம், அப்படியே இருக்கலாம், அந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அடுத்த வேலை செய்யணும்னா கூட என்னால முடியல. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இருந்தேன். ஓகே. சொல்லுங்க. இது ஏதாவது ப்ராப்ளமா சார், இல்ல என்ன இந்த மாதிரி இருக்கிறது என்ன ப்ராப்ளமா இல்ல என்னன்னு கேக்குறது. ஒரு ஒன் டைம் அப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போனேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி உக்காந்துட்டே இருக்கணும்னு தோணல. ஆனா சில நேரத்துல ஒரு அரிப்பெருத்தா நம்ம சொரியும்ல, அந்த கைய ஆட்டினா கூட அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்துருவோம்னு எனக்கே தோணுது சார். இப்போ இது ப்ராப்ளமா என்னன்னு தெரியணும் சார். ஓகே. ஸோ இது வந்து ப்ராப்ளம்லாம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப டீப் மெடிடேஷன் போகும்போது அது வந்து டக்குன்னு எந்திரிச்சு வரணும்னு தோணாது. மைண்ட் ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, கடல் அலையை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கூட யாராவது வந்திருக்காங்க, அப்போ சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாலுமே கூட எந்திரிச்சு வரணும்னு தோணாது. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும். அதே மாதிரி ஏதாவது பூங்காவுக்கு போகும்போதோ இல்லாட்டி ஏதாவது இயற்கை காட்சிகள் ரசிக்கும் போதோ, ஸோ இந்த மாதிரி ஏதாவது நமக்கு மனசுக்கு பிடிச்ச, நமக்கு மனசுக்கு இதம் அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அதுலேருந்து எந்திரிச்சு வரணும்னு தோணாது. அதே மாதிரி தான் இந்த தியானத்தில் இருக்கும் போதும் மைண்ட் அதில் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்கு. அப்போ டைம் ஆயிடுச்சு எந்திரிச்சு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்திரிக்கணுன்ற ஒரு ஃபீல் இருக்காது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இன்னும் இருக்கலாம்,
அப்படின்னு தோணும். அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். அது ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறமா நீங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா நீங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே. அடுத்து வேற யாராவது ஏதாவது கேள்விகள்? பாலா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே. எஸ் சார். நான் சொல்லுங்க. சார் இப்போ இந்த இதுலயே வந்து இந்த ஆனாபானாலேயே வந்துங்க சார், நான் அந்த மூச்சு இழுக்கிறப்போ ஓம் விடுறப்ப ஹ்ரீம்னு சொல்லி சம் ப்ராக்டிஸ் கண்ணா யோகி புக்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார் சம்டைம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ண முடிஞ்சுங்க சார். இப்போ என் ஃப்ரெண்டு யாரோ நம்மளை நினைக்கிறாங்கன்னா அவங்க தாட் ஜஸ்ட் வந்துருந்துச்சுங்க சார். ஜஸ்ட் நார்மல் தாட்டுன்னு நினைச்சு நான் கேஷுவலாக விட்டுட்டேங்க சார். அந்த தாட் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே ஜஸ்ட் அவங்க எனக்கு கால் பண்றாங்க. ஒரு ரிசீவ் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆச்சுங்க சார். இது வந்து என்ன மாதிரிங்க சார்? இது வந்து நானா இது பண்ணிக்கிறதா இல்ல அது வந்து நடக்குதுங்களா எப்படின்னு தெரியலைங்க சார். அது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து மெடிடேட் பண்ணும்போது இந்த மாதிரி டெலிபத்திக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது அப்படின்றது நடக்கும். ஒரு சில எல்லாருக்குமே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கால் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டதுக்கு அப்புறமே அவங்களுடைய தாட் உங்களுக்கு வரும். இது வந்து நார்மலாவே நம்ம நிறைய பேருக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். தியானமே பண்ணாதவங்களுக்கும் கூட திடீர்னு யாரோ ஒருத்தருடைய ஞாபகம் வரும். பார்த்தா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும். இல்லாட்டி அவங்கள நேர்லயே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இந்த டெலிபத்திக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடக்கும். மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பர்டிகுலரா அந்த ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி முடிக்கிறப்போ எகைன் அண்ட் எகைன் நிறைய டைம் நடந்துருக்குங்க சார். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ கண்ணையோகியோடைய ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிக் ப்ராக்டிஸ் தான். நார்மல் மெடிடேஷன்ற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சைக்கிக் ப்ராக்டிஸ்ன்றனால அது பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. விமலா கந்தசாமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்கு விளங்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க. கேக்கு மலேசியால இருந்து பேசுறேன். என்னன்னா 1 hour வந்து மெடிடேஷன் செய்யறேன். பட் தாட் ஸ்டேட்லயே இருக்கு சார். 3 வருஷமா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மெடிடேஷன். எவ்ரிடே 1 hour இல்லைன்னா 40, 45 அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கேன். பட் தாட் ஸ்டேட்லயே இருக்கேன். பட் இப்ப கொஞ்ச நாள் என்ன செய்யறேன், நேச்சர் கூட வந்து கனெக்ட் பண்றேன். நேச்சர் கூட போகும்போது ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே அப்படியே கனெக்ட் பண்ணிடுது எனக்கு. அதுதான் எதுனாலன்னு தெரியல. ஓகே ஓகே. என்ன பிராக்டிஸ் பண்றீங்க? பிரமிட் மெடிடேஷன், மூச்சு தான், பிரீதிங் அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா முன்ன கொஞ்சம் கூட உட்கார முடியாது சார். பட் இப்ப 1 hour உட்கார முடியுது. பட் தாட்லயே இருக்கேன் நான் வந்து. அப்பனா வந்து இந்த மாதிரி இயற்கை கூட வந்து கனெக்ட் பண்ணும்போது அதுல ஒரு சந்தோஷம், பேரும்போம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படியே 10 நிமிஷம் உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்தா கூட எனக்கு அவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதான் தெரியல எதுனால்னு. ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இந்த இயற்கையோட அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்ற போது அதுவே வந்து நீங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அது மாதிரி அப்பப்போ நேச்சரோட போய் உட்காந்துட்டு அதை அப்படியே பார்க்கறது, அப்சர்வ் பண்றது, அங்க கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து கூட நீங்க மெடிடேட் பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அதை கண்ணை மூடி நீங்க பார்த்த விஷயத்தையே வந்து இமேஜினேஷன்ல கொண்டு வரலாம். இல்லை வீட்டில் உட்காந்துட்டு கூட கண்ணை மூடி மூச்சு கவனிக்கிறதுக்கு பதிலாக அந்த உங்களுக்கு இயற்கை காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற போது இயற்கை காட்சிகளை உங்களுடைய இமேஜினேஷன்ல கொண்டு வந்து அதுல கவனத்தை செலுத்தலாம். ஸோ தியானம்ன்றது ஒரு விஷயத்துல உங்க கவனத்தை தாரணை பண்ணி அந்த நிலைக்கு கொண்டு போறீங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். அது மூச்சாவும் இருக்கலாம், இல்லை மாதிரி இயற்கை காட்சிகளாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி அந்த மாதிரி இயற்கை காட்சிகள் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க. அப்ப எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிராஜுவலா வந்து அந்த அங்கேயே உட்காந்து அந்த மூச்சை கவனிக்கிறதும் கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அங்க நல்லா இருக்கு அப்படின்ற போது அப்புறமா நீங்க வீட்டுல கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இல்லைன்னா இயற்கை காட்சிகளுடைய அந்த சத்தங்கள் அந்த ஆடியோவை நீங்க கேட்டுட்டே மெடிடேட் பண்ணி பாருங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது. அந்த
ஆடியோ யூடியூப்ல போட்டுட்டு ஆமா யூடியூப்ல ஸ்பாட்டிஃபைலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் சவுண்டுன்னு இருக்கும். ஸோ அந்த நேச்சர் சவுண்ட் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு மூச்சை கவனிச்சு தியானம் பண்ணலாம். அந்த சவுண்டையும் கேட்டுகிட்டே தியானம் பண்ணலாம். அந்த சத்தத்தில் ஒவ்வொரு சத்தத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த குருவி கத்துற சத்தம், மரங்கள் அசைகிற சத்தம், அருவி கொட்டுற சத்தம். ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸை மட்டுமே வச்சு மெடிடேட் பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? ஷீலா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கும் ஒரு வணக்கம். டவுட் இருக்கு. ம் இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போறோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு கோயில்னே வச்சுக்கோங்க, ஒரு மலை பிரதேசம். ஸோ அங்க நான் ரொம்ப வருஷமா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் எங்க போக முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நான் அதை நினைக்கிறேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் நெக்ஸ்ட் டே ஆக்சுவலா அது வந்து வேல்முருகன் சார் கிளாஸ்ல தான் அது நடந்தது, ஒரு ரேக்கி இது. சார் வந்து எல்லாரும் கேட்டாங்க சதுரகிரி போகலாம் அப்படின்ன மாதிரி, எங்க போகலாம் அப்படின்னு சார் கேட்டாரு. ஸோ நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து சதுரகிரி போகலான்னு அவரு வந்து வெளியில வீட்டுல இருந்து வெளில வராம அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் திறந்து தண்ணி குடி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நான் ரொம்ப ஆசையா அந்த சதுரகிரிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் கிட்ட சொன்னோம், சார் ரொம்ப ஆசையா இருந்தோம், நீங்க வீட்டுல இந்த மாதிரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு இருக்கும், ஒரு ஃபோன் கால் வந்தது. ஏதோ அன்னோன் பர்சனா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. திருப்பி உடனே வந்துச்சு. சரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் எதுவுமே பேசல. மேடம் நேத்து நீங்க சதுரகிரி வந்தீங்க, என்கிட்ட பேசுனீங்கல்ல, அவங்களா நீங்கன்னு கேக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது சார்? இது மாயையா? யாருன்னே தெரியல. வேற எதுவுமே அவர் பேசவும் இல்லை, நானும் வேற கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த மைண்ட் வந்து அதுல போகவே இல்லை. மறுநாள் காலையில ஒரு 10 மணி இருக்கும். நான் வேல்முருகன் சார்ட்ட கூட சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமா எனக்கு அங்க போகணும்னு ஆசை. ஆனா இனிமே எங்க போக முடியும் அவ்வளவு மலை மேலாம் ஏறி அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு ரொம்ப ஆசையா இருந்தேன், ஆனா முடியல. தென் நெக்ஸ்ட் டே 10 o'clock காலையில ஃபோன் கால். அது யாரு என்னன்னு தெரியாது, அவர் எதுவுமே பேசல. எடுத்த உடனே வந்து மேடம் நேத்து நீங்க சதுரகிரி வந்தீங்க, என்கிட்ட பேசுனீங்க, அவங்களா நீங்க அப்படின்னு கேட்கிறாரு. வேற பேரோ எதுவுமே கேட்கல. நானும் வந்து நீங்க யாரு ஏதாவது கேட்டிருக்கணும், மைண்ட் ஒர்க் ஆகல. இல்ல சார் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணேன், எல்லாரும் அந்த போன் நீ பேசி பாருனாங்க. அப்புறம் அந்த போனே மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகல மைண்ட். இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல நீங்க அவர்கிட்ட என்ன பேசியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் அதான் சார் மிஸ் பண்ணிட்டேன் சார். ரொம்ப அந்த நேரம் மைண்டே ஒர்க் ஆகல சார் எனக்கு. அதுக்கப்புறமாவது நான் கேட்டுருக்கலாம், அப்படியே விட்டுட்டேன் நானு. ஓகே ஓகே. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரீம்ல டிராவல் பண்றது, ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றதுலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதும் அங்கே இருக்கிறவங்கள ஒரு சில பேர் கொஞ்சம் சைக்கிக்லி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பீப்புளால் பார்க்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவர் எந்த மாதிரி பார்த்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு ஏற்றபடி உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பாருங்க அதுமாதிரி அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை பண்ணி பாருங்க. யாருன்னே தெரியாதவரு, இது வரைக்கும் இது நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது தெரிஞ்சவங்க நம்ம யாராவது நினைப்போம், கரெக்டா கால் போகும். ஸோ அது நிறைய நடந்திருக்கு. அது பிஃபோர் மெடிடேஷன் நடந்திருக்கு, ஆஃப்டர் மெடிடேஷன் நிறைய நடந்திருக்கு. தேங்க்யூ. யவனிகா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது சில சமயம் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ஃபுல்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது சார். சில சமயம் வந்து பாடி ஹெவி ஆகுது, சில சமயம் நம்மளுக்கு வந்து தூக்கம் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார். இதுக்கு வந்து நம்மளோட பிசிக்கல் பாடி தான் வந்து பிரைம் ஃபேக்டர் ஆக்ட் ஆகுதாங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பாடி ஒரு மேஜர் ரீசன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து
பேசிக்கா பாடி கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்ற போது ரொம்ப நேரம் ஆப்வியஸா உட்கார முடியாது. உடம்புல வந்து வலி தெரியும், உட்காந்து கால் மரத்து போறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது வலி இருக்கிறதுனாலையும் சரியா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதற்கு சில பேருக்கு முதுகு வலி அது இருக்கிறவங்களுக்கும் அவங்களால ரொம்ப நேரம் உட்காந்து பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ரீசன் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். நான் அந்த மெடிடேட் பண்ணும்போது எனர்ஜி நல்லா ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருடைய உடல் வந்து அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி ஷேக் ஆற மாதிரி இருக்கிறது. சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு ஹெவினஸ் நல்லாவே தெரியும். பட் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக் ஆறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த உடலுடைய தன்மைய பொறுத்து அது டிஃபர் ஆகும். அந்த உடம்பு வந்து தாங்குதா இல்லையா? ஸோ அப்போ அது தாங்கல அப்படின்றபோது லைட்டா அப்படியே பாடி ஷேக் ஆறது அந்த மாதிரி இருக்கும். ஹெவினஸ் வந்து பாடி நெறைய பேர் அக்செப்ட் ஃபீல் பண்ணிக்கிட்டா பண்றாங்க. ம். ஓகே சார். பாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அந்த ஷிவர்னஸ் இருக்குமா சார்? பாடி அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அந்த இது இருக்கும். ஒன்ஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு, பாடி தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னா, அது அந்த இது இருக்காது. ஓகே சார். அந்த ஹெவினஸ் வரது எதனால சார் காரணம்? அந்த ஹெவினஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடி வந்து ஹெவி ஆகும். இப்போ மெடிடேட் பண்ணும்போதும் சரி, இல்லாட்டி சம்டைம்ஸ் ஹீலிங் ரிசீவ் பண்ணும்போதும் சரி, அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது நம்ம அந்த பிராண உடல்ல அது ரொம்பவே வேகமா வந்து அழுத்தும்போது, அந்த அந்த அழுத்தத்த தான் நம்ம ஹெவினஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ ஓகே சார். உடல் சுத்தி அந்த பஞ்சமய கோஷங்கள் இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த எனர்ஜிய வந்து நல்லா சென்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். நார்மலா இருக்கிறத விட மெடிடேட் பண்ணும்போது அந்த சென்சிங் எபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அத சென்ஸ் பண்ணும்போது அந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகும். அது மாதிரி தான் மேஜரா ஹெவினஸ்க்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து அதுவா இருக்கும். ஓகே ஓகே சார். நம்ம அந்த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ்ஃபுல்னஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப டீப் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த பிளிஸ்ஃபுல்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமாங்க சார்? ஆமா. அது எல்லா டைமும் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில சமயம் வரும் அண்ட் ஒரு சில பேருக்கு மட்டும் வரும். எல்லா சமயம் எல்லா டயத்துலயும் வந்துட்டு இருக்குன்றது கிடையாது. தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. மன் மைதீன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. சார், சில பேர் சொல்றாங்க ஒரே இடத்துல லைக் சேம் பிளேஸ்ல உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுங்க, சேம் டைம்ல ஃபாலோ அப் பண்ணி அதே டைம்ல நீங்க செய்யுங்க, சோ அது வந்து சீக்கிரம் நம்மளுக்கு இது பண்ணும் சொல்றாங்க. சம்டைம் வந்து 4 o'clock பண்றது இன்னும் பெட்டர்ங்கிறாங்க. சோ உங்க சஜஷன் என்ன சார்? கண்டிப்பா ஒரே நேரத்துல ஒரே டயத்துல ஒரே இடத்துல பண்றதுன்றது நல்ல எஃபெக்டிவா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த நீங்க எங்க உட்கார்றீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஸ்பேஷியல் ஆங்கரிங் சொல்லுவோம். ஸோ நீங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மெடிடேட்டிவ் லெவலுக்கு டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கோயில் போறீங்க அப்படின்னா போன உடனே மைண்ட் அப்படியே அமைதியாயிடும். இல்ல இப்போ ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா, வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூமும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காக வச்சிருப்போம். இப்போ ஸ்டடி ரூம்னு நீங்க தனியா வச்சிருக்கீங்க. அங்க படிக்கிறது மட்டும் தான் அங்க வச்சிருக்கீங்க அப்படின்றபோது, அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா, மைண்ட் அந்த இடத்துல ஃபோக்கஸ் போயிடும். பெட்ரூம்குள்ளார வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வர ஆரம்பிக்கும். எந்த இடத்துல உட்காந்து நம்ம எந்த மாரி விஷயங்கள் அதிகமா செய்றோமோ, அந்த விஷயத்துக்கு நம்ம மைண்ட் வந்து அந்த இடத்துல வந்து அசோசியேட் ஆயிடும். அப்போ ஒரே இடத்துல உட்காந்து நீங்க மெடிடேட் பண்ணி பழகுறீங்கன்னா, நீங்க அந்த இடத்துக்கு போன உடனே அந்த மெடிடேஷன் அந்த மைண்ட் செட்க்கு அது வந்துரும். ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். அந்த ஒரே டைம் பண்றது அப்படின்றது அது ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக. ஸோ குறிப்பா ஒரே சமயத்துல உட்காந்து நம்ம ஒரே டயத்துல, ஒரே இடத்துல உட்காந்து பண்ணும்போது, கண்டிப்பா அப்போ வந்து மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டிஃபர் ஆகும். நல்லாவே வந்து சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் இதே மாரி ஏர்லி மார்னிங் பண்றது ரொம்ப நல்லது. மைண்ட் டோட்டலா வந்து பிளாங்க்கா இருக்கும். எந்த சத்தமும் இருக்காது. எக்ஸ்டர்னல் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மைண்ட் அவ்ளோ ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க மத்த நேரத்துல பண்றத விட, ஏர்லி மார்னிங்ல உட்காந்து மெடிடேட் பண்ணீங்கனாலே வித்தியாசம் நல்லா தெரியும். இது பண்ணா நல்லது. பட் இது இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. எப்ப வேணாலும், எங்க வேணாலும் உட்காந்து தாராளமா பண்ணலாம். பட் இப்படி செஞ்சா நல்லது. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. வேற அடுத்த வர கொஸ்டின். கோபிநாத் சொல்லுங்க.
ஓகே சார். ஆக்சுவலி நம்ம மெடிடேஷன்ல வந்து நம்மளோட தாட்ஸ் அப்புறம் நம்மளோட திங்கிங்கை தான் வந்து ஃப்ரீஸ் பண்ண பார்க்குறோம். அந்த மெடிடேஷனுக்கு முன்னாடி நம்ம ஐ மீன் என்ன சொல்றது, நம்ம திங்கிங்கே ஒரு மெடிடேஷன் மாற்ற முடியும். இதுதான் என்னோட கேள்வி சார். இது ஒரு டவுட்டாகவும் இருந்துச்சு. இல்ல நீங்க சரியா கேட்கல, என்ன சொன்னீங்க? ஓகே சார். இப்போ வந்து நம்ம மெடிடேஷன் செய்யும் போது நம்ம வந்து நம்மளோட திங்கிங்கையும் தாட்ஸையும் தான் ஃப்ரீஸ் பண்றோம். அது 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 அதை நோக்கி போகாம இருக்கும். ஆனா திங்கிங்கையே நம்ம மெடிடேஷனா மாற்ற முடியுமா சார்? இதுதான் என்னோட கேள்வி, ஒரு டவுட்ஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ திங்கிங்கே மெடிடேஷனாக மாற்றுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிடேஷனில் நிறைய டெக்னிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு சில தியானத்துலலாம் வந்து விஷுவலைசேஷன் கொடுக்குறோம். இதை விஷுவலைஸ் பண்ணுங்க, இங்கே நடந்து போகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க, இந்த காடுகள் இயற்கை காட்சிகளை பார்க்குற மாதிரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க, உங்கள் மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. நான் வந்து ஒரு காட்டுக்குள்ளார நடந்து போயிட்டுருக்கேன், சுற்றி மரங்கள்லாம் இருக்குது, செடிகள்லாம் இருக்குது, அங்கே வந்து நம்ம காற்று வீசுறத நான் ஃபீல் பண்ணுறேன், அருவி கொட்டுற சத்தத்தை நான் கேட்குறேன். இதெல்லாமே நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இதெல்லாமே உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டு பண்ணுற வேலை தான். ஸோ அப்போ அந்த கான்ஷியஸாக நீங்கள் திங்க் பண்ணுற விஷயத்தையே தான் நம்ம தியானமாகவும் கன்வெர்ட் பண்ணுறோம். அதை பண்ண 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 அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் மைண்ட் அப்படியே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்போ அன்வான்ட் திங்கிங் எதுவும் இல்லாமல் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதில் மட்டும் கரெக்டாக மைண்டு போய் நிற்கும். ஸோ இது வந்து திங்கிங்கே வந்து ஒரு மெடிடேஷனாக பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் அது. இது மாதிரி பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. உமாமுத்தையா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம் சார். நான் வந்து 15 வருஷமா இந்த ஆழ்நிலை தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த குரூப்ல வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த வேல்முருகன் பழனி சார் சொல்லி கொடுத்த ஆனாபானாசதி அதுவும் பண்ணிட்டு இருக்கேன். சில நேரம் இது, சில நேரம் அது பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த 15 இயர்ஸா வந்து நான் அந்த ஆழ்நிலை தியானம் பண்ணும்போது எனக்கு தாட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நடுவுல என்னோட மந்த்ராவை மிஸ் பண்ணிக்கிட்டே தான் நான் அந்த திருப்பி பழையபடி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மந்த்ராவை திருப்பியும் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி அப்படிதான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு அதுலயும் நிறைய நல்ல ஒரு அனுபவங்கள்லாம் கிடைச்சிச்சு எனக்கும் அதுல. பட் இந்த மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எனர்ஜி லெவல் நல்லா எனக்கு கிடைக்குது இந்த ஆனாபானாசதி செய்யறது. இப்போ வந்து எனக்கு அதை விடவும் மனசு இல்லை. அது 15 வருஷம் செஞ்சிருக்கேன் அந்த ஆனா இந்த ஆனாபானாசதி செய்யும் போது என்ன அறியாமலே அந்த மந்த்ரா என்ன அறியாமலே நான் மனசுக்குள்ள உச்சரிக்கிறது தன்னாலேயே வந்துருது எனக்கு. நான் உங்ககிட்டயும் முன்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல உங்ககிட்டயும் ஒரு இடம் கேட்டிருந்தப்போ நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு சமயம் அது பண்ணுங்க, ஒரு சமயம் இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. வேல்முருகன் பழனி சார்கிட்டையும் ஒரு தடவை அதே கொஸ்டின் கேட்டேன், எனக்கு அது இயல்பாவே வருதுன்னு. ஆனா அவங்களும் அதே தான், நீங்க சொன்னதே தான் சொன்னாங்க. பட் என்ன அறியாமலே அந்த மந்திரா வந்து நான் இந்த தியானம் பண்ணும்போது என்ன அறியாமலே அது மனசுல வருது. நான் வந்து அதை அவாய்ட் பண்ணவா இல்லைன்னா ஏன்னா ஆனா அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை சார். எனக்கு ஆனாபானாசதி பண்ணும்போதே அந்த மந்திராவும் வருது. நான் அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் ரியலைஸ் பண்றேன் நம்ம அந்த மந்திராவை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. அதனால எனக்கு பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. நான் அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்னா நான் அது ஒரு தடவை சில நேரம் அந்த தியானம் சில நேரம் இந்த தியானம் அப்படி கண்டினியூ. இப்போ உங்களுக்கு ரொம்ப வருஷமா நீங்க அந்த மந்த்ரா சாண்ட் பண்ணி பழகி இருக்கீங்க அப்படின்றனால மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எப்போவா இருந்தாலுமே அந்த மந்திரம் உள்ள ஓடிட்டே தான் இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். உங்களால் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு மெடிடேட் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்க. அப்படி இல்லை எனக்கு எப்போ எந்த தியானத்தில் உட்காந்தாலுமே மந்திரம் உள்ள ஓடிட்டு தான் இருக்கு அப்படின்னா தப்பு இல்லை. அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எதுவுமே தப்பு இல்லை. தாராளமாக அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். அதோட போராட வேண்டாம். ஐயோ மந்திரம் வருது, இதை நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணுமே, அப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சு அதோட போராட ஆரம்பிச்சிங்கன்னா தான் எண்ணங்கள் ஜாஸ்தி ஆகும், டென்ஷன் ஆகும், அது ஆன்சைட்டி கிரியேட் ஆகும். ஸோ அதனால அது எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கு தனித்தனியாக பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, அது பாட்டுக்கு மந்திரம் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கட்டும். நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய அதையும் ஃபோக்கஸ் பண்ணலாம், மூச்சை கவனிச்சோ நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். அதோட அதை ஸ்டாப் பண்ணணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். முயற்சி பண்ணும்போது தான் மைண்ட் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி எண்ணங்களை கிளப்பி விடும். கரெக்ட். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது. அது என்ன பண்ணன்னு தெரியல எனக்கு. அது கொஞ்சம் அது ஒரு மனசுல அது ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரியே இருக்கு எனக்கு. நம்ம அதையும் விட முடியல, இதையும் எனக்கு. ஆனா இதுல வந்து எனர்ஜி லெவல் நல்லா எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனாபானாசதி பண்ணும் எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க.
இந்த மெடிடேஷன் இப்ப இந்த ரொம்ப வருஷமா நம்ம அப்படி பண்றதுல வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது நமக்கு நல்ல ஒரு கை வந்துருச்சு. அது பெருசா பெருமைப்படுற அளவுக்கு சொல்லிக்க முடியல. பட் வந்து யூஸ்வலா நார்மலா எல்லாரும் இருக்கிறத காட்டிலும் கோபம், வெறுப்பு, மகிழ்ச்சி எல்லா உணர்ச்சிகளையுமே நம்மளால வந்து அதை சரியான லெவல்ல ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இந்த வெறுப்புன்ற ஒரு உணர்ச்சியை வந்து நம்மளால கடந்து போகவே முடிய மாட்டேங்குது. அது ஏன் சார்? அது என்ன செய்யணும் சார்? எல்லா உணர்ச்சிகளையுமே நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்றது அந்த மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது அப்படியே ஒரு கிராஜுவலா அப்படியே நமக்கே அது ஃபீல் ஆகுது. ரொம்ப அந்த கோபம் வந்தாலும் அது தன்னாலே கண்ட்ரோல் ஆயிடுது, நிதானம் வந்துடுது. ஆனா ஒரு சில ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப கெடுதல் பண்ணி நம்ம அவங்க கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணி நம்ம ஒதுங்கி இருப்போம். நம்ம பதிலுக்கு எதுவும் செய்யாம ஒதுங்கி இருக்கும்போதும் அவங்களால நமக்கு ஏதாவது தொந்தரவு வரும்போது வந்து அந்த வெறுப்புன்ற உணர்ச்சியை வந்து நம்ம கடக்குறது ரொம்ப சிரமமா இருக்கு சார். அதே சமயத்துல இப்ப நம்ம நல்ல தியானம் பண்றோம்ன்றத நல்லா தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, தியானம் எல்லாம் பண்ணி கூட இந்த ஃபீலிங்க இவளால கடந்து வர முடியலன்ற ஒரு பேச்சு வரும்ல சார். அது வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெறுப்பு இருக்கு அப்படின்னாலே உள்ளுக்குள்ளார வந்து இன்னும் நீங்கள் அவங்கள மனசார மன்னிக்கலை அப்படின்றது தான். ஸோ அப்போ அவங்கள ஃபர்கிவ்னஸ் மன்னிக்கும் போது, மனசார மன்னிக்கும் போது அந்த வெறுப்பு அந்த இடத்துல இருக்காது. மன்னிப்பு இல்லாத இடத்துல தான் அந்த வெறுப்பு இருக்கும். இப்போ ஓகே, இதை தாண்டி வரணும், நம்ம தியானம்லாம் பண்ணுறோம், எல்லாத்தையும் தாண்டி போகணும், இது இது எதுவுமே நமக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, யார் மேலே வெறுப்பு இருக்கோ அவங்கள மனசார தியானத்தில் உட்காந்து மன்னிச்சிடுங்க. நீங்கள் மன்னிக்கிறத வந்து உங்களுக்கு தான் நல்லதே தவிர அவங்களுக்கு அதனால எந்த விதமான ஒரு இதுவும் ஏற்பட போகிறதில்ல. உங்களுடைய மனசுல அவங்கள நீங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுடைய அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க. அந்த வெறுப்பு எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க அதை லெட் கோ பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய மைண்ட் ஃப்ரீ ஆகும். ஸோ அப்போ உங்களுடைய நன்மைக்காக நீங்க அவங்கள மன்னிக்கிறதுல தப்பு இல்லை. அது எப்படி அவங்க அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்கள மன்னிக்கிறது அப்படின்னா, நீங்க மன்னிக்கிறதுன்றது உங்களுக்கு உங்களுடைய காயத்துக்கு நீங்க மருந்து போடுறீங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு அது நன்மைன்றது கிடையாது. எனக்கு அடிபட்டிருக்கு, எனக்கு நான் காயம் போடுறேன், காயத்துக்கு நான் மருந்து போடுறேன், அதுதான் அங்க நடக்குதே தவிர நீங்க மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு நீங்க போய் ஏதோ நன்மை பண்றீங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ இப்போ இந்த மன்னிப்பு வந்து உங்களுக்குள்ளார ஏற்பட்ட காயத்துக்கு நீங்க மருந்து போடுறீங்க. அந்த மனநிலையோட நீங்க அவங்கள மனசார மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா வெறுப்பு அங்க இருந்து போக ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் தொடர்ந்து தியானத்துல உட்காந்து அவங்கள யோசிச்சு அவங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் மனசார நீங்க மன்னிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல இருந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி யோசிச்சாலுமே அந்த வெறுப்பு அப்படின்றது வராது. அந்த நிலைக்கு ஒரு பக்குவ நிலை கண்டிப்பா தேவை அது பண்றதுக்கு. அது பண்ணீங்கன்னா அந்த வெறுப்பு இருக்காது. தேங்க்யூ சார். ஓகே, புரிஞ்சிருச்சு சார் என்ன பண்ணணும். ஓகே மேம், தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க ஜெயச்சந்திரன். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போதான் நான் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டவுட் என்னன்னா, மெடிடேஷன் பண்றப்ப எல்லா நேரமும் இந்த பத்மாசனத்துல உட்காந்து சின்முத்திரை வச்சுதான் பண்ணணுமா, இல்ல நமக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன் எதுவோ அதுல உட்காந்துட்டு இருக்கலாம்? தியானத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரிக்டா ஒரு போஸ்டரை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சில யோக பயிற்சிகள் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதிரை வைக்கணும், இந்த ஆசனத்தில் உட்காந்துருக்கணும், முதுகு நேராக இருக்கணும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் தியானம்ன்றது உங்களுடைய மனசுக்கானது. மனசுக்கு பயிற்சி கொடுக்கும்போது வந்து உடல் வந்து எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம், தப்பு கிடையாது. அதனால இப்போ நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான சில ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அதுக்கு அந்த குரு சொல்லி கொடுத்துருப்பாரு, இந்த போஸ்டர்ல தான் இருந்து பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெடிடேஷன் கத்துக்கிட்டீங்களா? இல்ல சார், நான் உங்களோட மந்த்லி சிவதியானம் மட்டும்தான் அட்டன் பண்ணேன்.
ஓகே, ஓகே. ஸோ அப்போ நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். தப்பில்ல. இந்த பத்மாசனத்துல தான் உட்காரணும், சின்முத்திரை தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அதை வச்சு பண்ணும்போது உங்க மைண்ட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் அது. பட் உங்க அன்கம்ஃபர்டபுளா இருந்துக்கிட்டு நீங்க அதை செய்யணும் அப்படின்றது கிடையாது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த பொசிஷன்ல இருக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? சொல்லுங்க நித்யா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் கேக்குதுங்களா? கேக்குது மேடம், சொல்லுங்க. சார், இப்போ இந்த வெறுப்புன்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல சார். இப்போ ஏதோ ஒரு பர்சன், ரொம்ப க்ளோஸான பர்சனே வந்து பிளட் ரிலேஷன் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இப்போ வந்து அதே விஷயத்த திரும்பவும் இப்பயும் கண்டினியூஸா பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படின்னா எப்படி சார்? அதாவது மன்னிக்கவே முடியாதுன்ற ஸ்டேஜ்ல இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு இருக்கு. ரொம்ப வெறுப்பான ஒரு வெறுப்பு தான் அவங்க மேல வச்சுக்கோங்க. அது எப்படி சார் என்னால மன்னிக்கவே முடியாது, நான் எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ ரெகுலரா கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்றீங்க டே டு டே லைஃப்ல. ஆமா சார், அத பத்தி நான் யோசிக்கிறது இல்ல, பட் அது நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து 2 விதமா ஹேண்டில் பண்ணலாம். ஒண்ணு வந்து இதுல ஏதாவது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறது. இப்போ அவங்க ஏதோ ரெகுலரா கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற போது அதை நம்மளால சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்ப சரி பண்ண முடியும், அதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுன்றத பார்த்து அந்த பாதையில போறது. அவங்க கிட்ட பேசுறது மூலமாவோ, இல்ல உங்களுடைய இது நீங்க கஷ்டப்படுறீங்கன்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறது மூலமாவோ, இது மூலமா முயற்சி பண்ணலாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, அது ஒன்று இருக்கு. பீப்புள் ஆர் நாட் தி பிஹேவியர். அண்ட் ஒவ்வொரு சமயத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா யாரை கேட்டா எந்த ஒரு விஷயம் பண்றவங்களா இருந்தாலுமே அவங்க பண்றதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் வச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அது நியாயமா இருக்கும். ஏன்னா கொலை பண்றவனே கூட வந்து அவனுக்கு ஒரு நியாயமான ஒரு காரணம் வச்சிருப்பான்னு வைங்களேன். ஸோ அதுக்காக அது நியாயம்னு ஏத்துக்க முடியாது. பட் இந்த மாதிரி யாரு என்ன விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் அவங்க சைட்ல ஒரு நியாயமான ஒரு காரணமாக இருக்கும். அப்போ அவங்க சைட்ல இருந்து அதை பார்க்க முயற்சி செய்யணும். அவங்க சைட்ல இருந்து அதை பார்க்கும்போது அப்போ என்ன காரணத்துக்காக அவங்க இந்த மாதிரி பண்றாங்க, அது அதை வந்து நீங்க புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அது எதுக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கேத்தபடி அவங்க கிட்ட பேச முடியும். இப்ப நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து மட்டுமே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுமே நீங்க அங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. இதே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா அப்ப அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை பேசுனீங்கன்னா இது சரி பண்ண முடியும்னா நீங்க தாராளமா அதை சரி பண்ணலாம். ஸோ சரி பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்குறது. இன்னொரு பக்கம் இல்ல இது வந்து சரியே பண்ண முடியாது, அவங்க அப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்னா அப்ப அதை வந்து மனசார ஏத்துக்கிறது தான். மாத்த முடிஞ்சா மாத்திரணும், மாத்த முடியலையா அதை ஏத்துக்கணும். எந்தெந்த வகையிலலாம் அதை மாத்த முடியுமோ அது எல்லாமே மாத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். அப்படி அது எல்லா முயற்சிகளும் எடுத்துமே அது செய்ய முடியல, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வந்து சரி இல்ல இது வந்து மாத்த முடியாதுன்றதை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த மனசார ஏத்துக்கிறது மட்டும்தான். அந்த அக்செப்டன்ஸ் மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா ஒன்ஸ் அந்த அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து அது ஒரு புரிதல் அந்த நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த மன்னித்தல் பத்தியே யோசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இது இப்படி, அதாவது நம்ம வந்து ரியாலிட்டி என்னன்றதை முதல்ல அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ அதை ஏத்துக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து புத்தருடைய கதையில வந்து பாத்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் த செகண்ட் ஆரோ அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒண்ணு இருக்கு. என்னன்னா இப்போ காட்டுல நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு எங்க இருந்தோ ஒரு அம்பு வந்து நம்மளை தாக்குது. ஸோ அப்போ அந்த அம்பு வந்து நம்மளை தாக்குன உடனே வலிக்குது. அம்பு குத்துன உடனே வலிக்குது, அது பெயின் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குது. இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அம்பு குத்திருச்சு அவ்வளவுதான். ஸோ இதை எதுவுமே செய்ய முடியாது.
இப்போ அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த அம்பை எடுத்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு மருந்து போட்டு அதை ஆத்துறது மட்டும்தான் ஒரே வழி. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 2வது அம்பை எடுத்து எனக்கு இந்த மாதிரி குத்திடுச்சேன்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்மளை நாமளே குத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு செயலாக இருக்கும்? ஆல்ரெடி ஒரு அம்பு குத்திருச்சு, இப்போ திருப்பி வந்து இன்னொரு நம்ம கிட்ட இருக்கிற அம்பை எடுத்து மறுபடியும் நம்ம அதை குத்திக்கிட்டே இருக்கிறோம். குத்தி குத்தி இன்னும் அதை காயத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து நம்ம நார்மலா செய்ய மாட்டோம் இல்லைங்களா? பட் ஆனா எவ்ரிடே மனசார நம்ம இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த முதல் அம்பு இன்னொருத்தர் விட்ட அம்பு, அவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்றது அது அம்பு. 2வது அம்பு நம்ம அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்படுறது, வெறுக்கிறது. இப்படி நடக்குதே, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் பிரச்சனை வருது, என்னை மட்டும் ஏன் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, எனக்கே இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்ட்டு அதை நம்ம அந்த கஷ்டத்தை யோசிச்சு 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 2வது அம்புன்றது நம்ம கையில இருக்குது, அதை எடுத்து நம்ம குத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நடந்த ஒரு விஷயத்த முதல்ல ஏத்துக்கணும். அம்பு குத்திடுச்சுன்றது உண்மை, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அதை ட்ரீட் பண்ண முடியும். இல்ல எனக்கு அதெல்லாம் குத்தவே இல்லைன்னு நீங்க நினைச்சு சொல்லிக்கிட்டே இருந்த உங்களை நீங்களே பேசி ஏமாத்திட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. குத்துனதுக்கு அப்புறமா நம்மளும் இன்னொரு அம்பை எடுத்து வச்சுட்டு நம்மளே குத்திக்கிட்டே இருந்து இது இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த செல்ஃப் பிட்டின்றது இந்த 2வது அம்பை வச்சு நம்ம குத்திக்கிற மாதிரி. இது செய்ய செய்ய நமக்கு தாங்க வேதனை, நமக்கு தான் வலி, நமக்கு தான் கஷ்டம். இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு தான் அந்த கஷ்டன்றது இருக்கும். அப்போ அதை 2வது அம்பை எடுத்து குத்துறதுக்கு பதிலாக முதல் அம்பை எடுத்து போட்டு அதுக்கு மருந்து போடுறதுக்கு என்ன முயற்சியோ அதை மட்டும்தான் செய்யணும். இப்போ அந்த முதல் அம்பு இன்னொருத்தங்க ஏம் பண்ண அம்பு, அதை எடுத்து போட்டுட்டு நம்ம அதுக்கு மருந்து போட்டு அதை அந்த காயத்தை சரி பண்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்கணும். அடுத்து மறுபடியும் அவங்க அம்பு போட்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதுக்கு நம்ம யோசிக்கணும். இதுக்கு தான் நம்ம பண்ணணுமே தவிர நம்ம அதை கஷ்டப்படுத்துறதுனாலயோ இல்லை அவங்கள வெறுக்கிறதுனாலயோ எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு நாமளே நம்ம இன்னும் காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம். இந்த ஒரு மனநிலை வந்துடுச்சு அப்படின்னாலே நம்மளை குணப்படுத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். ஒன்று அதை மாற்றணும், மாற்ற முடியலன்னு தெரிஞ்சிச்சா அதை ஏற்றுக்கிட்டு நம்மளை குணப்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வெறுப்புக்கு இதுதான் ஒரே வழி, வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகே சார். Sure, sir. Thank you so much. Thank you. பாலா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க, சொல்லுங்க. சார் அந்த 7 மெடிடேஷன் டெக்னிக் வந்து மறுபடி எகைன் கிளாஸ் எப்போங்க சார் ஏதாவது பண்ணலாம்? இன்னும் டிசைட் பண்ணல, நான் ஒன்ஸ் டிசைட் பண்ணணும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். எல்லாம் கம்யூனிட்டியில் வந்துடும், டாக்டர் அந்த கபிலன்ஸ் கம்யூனிட்டியில் அதை அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே சார். அது வந்து நார்மல் மெடிடேஷன் மாதிரிங்களா ஹை லெவல் மாதிரிங்களாங்க சார்? அது வந்து கேட்கல, என்ன சொன்னீங்க? அது நார்மல் மெடிடேஷன் மாதிரிங்களா ஹை லெவல் மெடிடேஷன் மாதிரிங்களாங்க சார்? அது யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணலாம். ஓகே சார். திரும்ப ஜாயின் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அவ்வளோதான். தேங்க்யூ சார். உமா முத்தையா, அருமை சார், நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க, அடுத்த வேற கொஸ்டின். மன்மைதீன் சொல்லுங்க சார். நம்ம கொஞ்சம் ஆழ்நிலை தியானத்துல இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம என்னமோ பண்றோம்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுப்புறாங்களே, அவுட் ஆஃப் சடன் அப்படி எழுப்பும் போது அந்த நேரத்துல ரொம்ப ஒரு கோவம் வருது சார். ரைட் நா பிகாஸ் நம்ம ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கோம், அவங்க கூப்பிட கேட்கல, தட்டுன்னு தட்டி இப்படி வேகமா எழுப்பும் போது ஒண்ணுமே இல்லாததுக்கு என்ன செய்றீங்க அப்படி கேட்க போது ரொம்ப ஒரு கோவம் வருது சார். அந்த மோமெண்ட்ல அத எப்படி அவுட்பர்ஸ் பண்ணி இது பண்றது, கண்ட்ரோல் பண்றது, திருப்பி சமாதானம் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுது சார். அது எப்படி கண்ட்ரோல் பண்றது? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கொஞ்சம் தனியா ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணா பெட்டர். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல இருந்துட்டு, இப்போ யாரும் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட தெளிவாக சொல்லிடுங்க, அடுத்து ஒரு 1/2 ஹவருக்கோ இல்லை 1 ஹவருக்கோ நான் மெடிடேட் பண்ண போகிறேன், அதனால டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுங்க. சொன்னால் மட்டும்தான் அது அடுத்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அது அவங்க டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கோவப்பட்டு
அதனால எந்த பிரச்சனையும் அவ்வளோ நேரம் அமைதியா இருந்து எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு 2 நிமிஷம் கோவப்பட்டீங்கன்னா மொத்தமா எல்லாமே போயிடுது. சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவ்வளோ தூரம் கேலரி பர்ன் பண்றதுக்கு உளுந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து டோட்டலா எல்லாம் சிக்கன் பிரியாணி அது இதுன்னு எடுத்து வச்சு மொத்த கேலரியும் ஏத்திக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மெடிடேஷன் பண்ணி மைண்ட் அமைதிப்படுத்திட்டு கண்ணை திறந்துட்டு உடனே கோவப்பட்டுறோம் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம எடுத்த அமைதி எல்லாமே வந்து அங்க வேஸ்ட் ஆயிடுது. அதனால இந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. தெளிவா சொல்லி வச்சிருங்க, 1 ஹவருக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இல்லை தனி ரூம்ல இருந்துட்டு பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்து வேற யாருக்காவது கேள்விகள்? விதூஷன் சொல்லுங்க. நாங்க ரெகுலரா மெடிடேஷன் பண்றதுக்கு கோவமே வரக்கூடாதா இல்ல நாங்க தேவைப்படுத்தி இருக்கா? வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ. ஓ இப்போ ஓகே சார். இப்போ ஓகே கேக்குது. ரெகுலரா மெடிடேஷன் பண்ணும்போது சார் கோவமே வரக்கூடாதா இல்ல அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி? மனுஷங்களுக்கு கோவம்ன்றது டிஃபென்ஸ்ன்ற ஒரு இதுல வரும் தானே. கோவமே வராவிட்டா அதுவுமே ஒரு ப்ராப்ளமா வர்றாங்க. இப்போ வந்து கோவம்ன்றத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாய்ஸா இருந்துச்சுன்னா ஓகே, இந்த இடத்துல நம்ம கோவப்பட்டா மட்டும்தான் வேலையாகும் அப்படின்னா நம்மளுடைய சாய்ஸ்ல நம்ம அதை கோவப்படலாம். பட் யார் என்ன சொன்னாலும் டக்கு டக்குன்னு கோவம் வருது, உங்களை கோவப்படுத்துறது ரொம்ப ஈஸி அப்படின்னா அப்போ அது வந்து அன்ஹெல்த்தி தான். நம்மளை அறியாமலே நமக்கு கோவம் வந்துடுது, நம்ம கண்ட்ரோலை மீறி நம்ம கோவப்பட்டுறோம், கத்திடுறோம் அப்படின்ற போது அது வந்து அன்ஹெல்த்தியான ஒரு ஹேபிட் தான். இப்போ ஒரு சில பேர்கிட்ட நம்ம கொஞ்சம் சத்தமா பேசினா மட்டும்தான் வேலை நடக்குது, அங்க கோவப்பட்டா மட்டும்தான் அங்க சரியா வேலை ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம சாய்ஸா இருக்கணும். அந்த சாய்ஸ்ல இந்த இடத்துல இங்க கோவப்பட்டு பேசினா மட்டும்தான் வேலையாகும் அப்படின்னா அப்போ நம்ம இட்ஸ் அவர் சாய்ஸ், அது வந்து தப்பு கிடையாது. ஆனா அங்க அவங்க பேசுறது எதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோலை மீறி நம்மளை கோவப்படுத்திடுது அப்படின்றது, அதாவது உங்களுடைய உணர்ச்சிகள் உங்க கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்ற பொழுது அது வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். அண்ட் எப்பயாவது ஒரு தடவை டக்குன்னு நம்மள அறியாமலே, ஏன்னா மனுஷங்களுக்கு மத்தியில இருக்கும், ஸோ அதனால எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் நமக்கு கண்டிப்பா இருக்கும். டக்குன்னு கோவப்படுறது ஓகே, பட் ஆனால் இம்மீடியட்டா ரியலைஸ் பண்ணி நம்ம அதை வந்து சரி பண்ணிக்க முடியுதா, இல்லாட்டி அந்த கோவத்திலே அப்படியே அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் அப்படியே போயிடுதா அப்படின்றதும் இருக்கு. அண்டு கோவப்பட்டாலுமே கூட அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா? ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டாங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் கண்ணா பின்னான்னு ஏதாவது வார்த்தைகள் விட்டுடுவாங்க. வார்த்தைகள் ஒன்ஸ் வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி அள்ள முடியாது. அது கடைசி வரைக்கும் அது அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்ன்றது இருக்க தான் போகுது. அப்போ அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எதுக்காக பேசணும்? ஸோ அந்த வார்த்தைகளை விடாம முடிஞ்ச வரைக்கும் அந்த கண்ட்ரோல்டா இருந்து அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை இருந்துச்சுன்னா நல்லதுதான். அது இல்லாம கண்ட்ரோலை மீறி கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அது இன்னொரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு நம்ம பதிலுக்கு இன்னொரு ரியாக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்பயுமே கோவம் வந்து அழிவை நோக்கி தான் கொண்டு போகும், பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து இல்லாம இருக்கிறது நல்ல விஷயம்தான். தேவையான இடத்துல அதான் ரௌத்ரம் சொல்லுவாங்க, பாரதியார் சொன்ன ரௌத்ரம் பழகு, ரௌத்ரம் வர கோபம் வர. ஸோ நியாயமான ஒரு விஷயத்துக்கு நீங்க அந்த இடத்துல வந்து உங்களுடைய ரௌத்ரத்தை காட்டுறீங்க அப்படின்ற போது தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் என்னை அறியாமலே நான் கோவப்பட்டு கத்திடுறேன், கோவப்படுறேன், ஸோ எனக்கு எல்லாரும் என்னை டென்ஷன் பண்றாங்க அப்படின்னா உங்க கண்ட்ரோல்ல நீங்க இல்லை அப்படின்ற போது அது வந்து மாற வேண்டிய ஒரு விஷயம்தான். ஓகே சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. பாலா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருக்காரா?
ஹலோ நீ பேசு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சார், நான் மெடிடேஷன் பண்ணும்போது ம் ஹலோ எனக்கு வந்து தாட்ஸ் ரொம்ப போறது, அது கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ம் அந்த பிரீத் கவனிக்கணுங்கிறாங்க. அந்த பிரீத்தை கவனிக்கணும்னா எப்படி கவனிச்சா நானே எனக்கு இழுக்கிறது தெரியுது, அப்புறம் ம் நானே விடுறது தெரியுது. அப்ப அந்த விடுற கேப்ல கொஞ்சம் உங்க கவனத்தை வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ம் அது கவனத்தை வைக்கிறதுன்னா அது எப்படி சார்? அது புரியவே இல்லை. நான் இப்பதான் ஸ்டார்டிங்ல இருக்கிறேன். அது ம் ஒரு கொஸ்டின். ரெண்டாவது ம் வந்து மெடிடேஷன் பண்ணா நம்ம வந்து நானெல்லாம் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான். கோபம் எல்லாமே வரும், கஷ்டம் இருக்கும், வருத்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது நான் மெடிடேஷன் போறதே வந்து இதெல்லாம் மறந்து நம்ம ஒரு அமைதியான நிலைக்கு போய் நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃபுக்குள்ள போலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான். இது நிஜமாவே சாத்தியமா? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்ப இந்த மெடிடேஷன் பண்றவங்க நிறைய பேர் மகான்கள்லாம் இருக்காங்க. அவங்கள நான் கம்பேர் பண்ணல. பட் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியுமா சார்? அது நிஜமா? என்னால அது நம்ப முடியல. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு பண்ணணும்னு. அதான் அதுக்கு உங்க ஆன்சர் சார். ஓகே. தியானம் எங்க கத்துட்டீங்க? என்ன தியானம் பண்றீங்க அப்போ? நான் வந்து இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒய்சஸ்ல மெம்பர் சார். ஓகே. ம் அது பண்ணுவேன். அப்புறம் இந்த பிரீத் கவனிக்கிறது. பட் பிரீத் கவனிக்கிறது அது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குது. அது எப்படி பண்றது ம் அது எனக்கு புரியல சார். அது எப்படின்னு தெரியல. ஓகே ஓகே நல்லாதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு அது கவனம் எப்படி வைக்கணும். நான் மூச்சை கவனி அப்படின்னா மூச்சு நான் கவனிக்கும் போது நான் மூச்சு போறது வர்றத நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. மூச்சு போறது வர்றத கவனிக்கும் போது அப்ப நான் இழுக்கிறது தெரியுது. நான் தான் இழுக்கிறேன், அந்த மூச்சு இழுக்கிறேன். அப்ப கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு அந்த விடுற நேரத்தை நம்ம அதுலதான் ரொம்ப கவனம் வைக்கணும். அப்படிங்கும் போது அது எப்படி கவனிக்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அந்த நம்மளுடைய புருவ மத்திக்கு இடையில கவனிக்க சொல்றாங்க. அந்த புருவ மத்திக்கு இடையில கவனிச்சா எனக்கு அதுல ஒரு எப்படி போய் கவனிக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை சார். அது எப்படி கொண்டு போறது? நான் எப்படி அந்த புருவ மத்தியை நான் பார்த்து கொண்டு போறது? அது ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மூச்சை கவனிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இழுத்து விடுறேன்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்து நீங்க பண்றதில்ல. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறது நீங்க கான்ஷியஸா பண்றீங்க. இப்ப பேசிக்கிட்டே நீங்க மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல. சோ அப்போ மூச்சு இழுத்து விடல அப்படின்னா நீங்க மூச்சு விடாம இருக்கீங்களா? மூச்சு விடுறோம். அதுதான் எப்படி கவனிக்கிறதுன்னு தெரியல சார் எனக்கு. அதாவது மூச்சு விடுறதுன்றது தானா தான் நடக்குதே தவிர நீங்க பண்ணல. ஆமா. நீங்க வந்து அது பண்ணல. சோ அப்போ நீங்க பண்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க கவனிக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க பண்ணிக்கிட்டே கவனிக்கிறீங்கன்னு அத சொல்லலாம். ஆனா மூச்சு விடுறது வந்து நீங்க பண்ணல. அது தானா நடக்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. நீங்க பேசினாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ நீங்க மூச்சு பயிற்சி செய்றீங்க அப்படின்னா, அப்பதான் மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, வெளியேத்துறீங்க. அது நீங்க செய்றீங்க. மூச்சு பயிற்சின்றது நீங்க செய்ய தான் முடியுமே தவிர அதுவா நடக்காது. அது வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு மூச்சை உள்ள இழுக்கணும், குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு மூச்சை வெளியேற்றணும், இதெல்லாம் கணக்கு இருக்கு. அதுதான் நீங்க செய்யக்கூடிய ப்ராசஸ். ஆனா மூச்சு தானா உள்ள வந்துட்டு தானா வெளியில போயிட்டு தான் இருக்கு. நீங்க அமைதியா கண்களை மூடி உட்காந்துட்டு உங்களுடைய அந்த லங்ஸ் ஏரியாவை கவனிக்கும் போது, இல்லாட்டி அந்த மூக்கை நீங்க கவனிக்கும் போது, அந்த காத்து வந்து மூக்கு அந்த உரசிக்கிட்டு உள்ள போறத, திருப்பி உரசிக்கிட்டு வெளியில வர்றத அப்சர்வ் பண்ண முடியும். அது ஸ்டார்டிங்ல ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளா இழுத்து விடுற மாதிரி தான் தெரியும். பட் உட்காந்து பழகிட்டீங்க அப்படின்னா மூச்சு தானா உள்ள வருது, தானா வெளியில போகுது. நம்ம இழுத்து விடலன்றது தெரிஞ்சிடும். அதை வந்து நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே அந்த அப்சர்வேஷன் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து நீங்க இழுத்து விடலாம் இல்ல, அது தானா தான் நடக்குது. தானா நடக்கிறத கவனிக்கிறீங்க. ஹார்ட் பீட்டை வந்து இப்ப நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா இதயம் துடிக்கிறது உங்களால கவனிக்க முடியும். அப்போ இதயம் துடிக்குதுன்றதை நீங்க கவனிக்கிறீங்களே தவிர நீங்க இதயத்தை துடிக்க வைக்கல. அதே மாதிரிதான் மூச்சு உள்ள வந்துட்டு வெளியில போகுது. அது தானா தான் நடக்குது. நீங்க அமைதியா உட்காந்து கவனிக்கும் போது
அதை வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். அது கொஞ்சம் ரெகுலர் ப்ராக்டிஸில் வரும். ஆனால் அதே மாதிரி புருவ மத்தியில் கவனிக்கிறதுன்றது அதுதான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த இடத்துல கை வைங்க, கை வச்ச உடனே நீங்கள் கை வச்சிருக்கீங்கன்றத ஃபீல் ஆகும் இல்லையா? ஆமா சார். அந்த ஃபீலிங்ல உங்க கவனத்தை வைக்கணும். கையை வச்சுட்டு எடுத்துருங்க. எடுத்த உடனே அந்த இடத்துல நீங்க அங்க பிரஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? அந்த ஆமா ஃபீலை வந்து நீங்க கவனிக்கணும். ஆமா, அது கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் தான் சார் கவனிக்க முடியுது. அப்புறம் அந்த உணர்ச்சி போயிருது. அப்ப நான் வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அது. ஆமாம், அது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அதுதான் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நீங்க ப்ரொலாங் பண்ணணும் அப்படின்றது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜிம்முக்கு போறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து ரொம்ப எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிட முடியாது. இப்போ புஷ்அப்ஸ் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா, இல்லை புல்அப்ஸ் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா, மிஞ்சி போனா ஒரு 2-3 தாண்டதே கஷ்டம். அப்போ அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் பண்ணணுமானா கிடையாது. அது இப்போதைக்கு ஒரு 2-3 ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து ஒரு 5, 6, 10 வரைக்கும் 15 வரைக்கும் தாராளமா பண்ண முடியும். ஆனா 10 நாளும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் 10வது நாளைக்கு அப்புறமா உங்களால நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் இப்போ உங்களால ஒரு 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 30 செகண்ட்ஸ் மைண்டை வச்சிருக்க முடியுதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அப்புறமா அது 40 செகண்ட்ஸ் ஆகும், 60 செகண்ட்ஸ் ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நார்மலா வந்து ஒரு சில ப்ராக்டிஸ்ல எல்லாம் வந்து அந்த நெத்தியில சந்தனம் வைக்க சொல்றதுக்கு ரீசனே அதுதான். சந்தனம் வச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த குறு அந்த அந்த குறுகுறுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காகவே சில இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுட்டு மெடிடேட் பண்ணலாம். அந்த 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 ஃபீல் அதுல கவனத்தை வைக்கிறது. ஏதாவது சந்தனம், குங்குமம் இல்லை ஏதாவது கொஞ்சம் அந்த விறுவிறுன்னு இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்குற மாதிரி கரெக்டா நெத்தி போட்டுல வச்சுட்டு அது வச்சிருக்கிறத வந்து அப்படியே ஃபீல் பண்ணலாம். ஸோ அது மாதிரியும் நீங்க கவனத்தை கொண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார். அந்த தியானம் பண்ணும்போது நிஜமாவே நமக்கு அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே சார், அத நிஜமா நம்மளால உணர முடியுமா சார்? எங்களை மாதிரி எனக்கு அது நம்பிக்கையே நிஜமாவே அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அந்த ஆனந்தம் சந்தோஷம் கிடைக்கும், சொல்லுவாங்க பேரானந்த நிலை அப்படின்ட்டு. அந்த இது கிடைக்கும், நமக்கு உண்டான துக்கத்தை எல்லாம் மறந்துடலாம், லைஃப் ஒண்ணுமே கிடையாது, அது நம்ம அதை கடந்து போகலாம், அதெல்லாம் நம்மளால. அதுக்காகத்தான் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய இழப்புகள்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு அந்த பாசிட்டிவ் மைண்ட் நமக்கு வரும். பாசிட்டிவ் மைண்ட் வர்றது ரொம்ப வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். அதனாலதான் இந்த தியானம் பண்ணலாம்னு வருது. ஆனா பட் ரொம்ப கஷ்டம் எனக்கு. என்னால முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதான் சார். ஓகே ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிடேட் பண்ணும்போது அந்த பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு சில பேருக்கு ஏற்படும். பட் அது எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பப்போ வந்துட்டு போற மாதிரியான ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். அதுக்காக வந்து எல்லா கஷ்டமும் அப்படியே மறந்து போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியானம்ன்றது கஷ்டத்துல இருந்து தப்பிச்சு போற ஒரு விஷயம் கிடையாது. கஷ்டம் இருக்குன்றத உணர்ந்து அதை அனுபவிச்சு அதை கடந்து போகக்கூடிய ஒரு தன்மை. அதாவது கஷ்டம், அதாவது பெயின் இஸ் இன்னெவிட்டபிள் பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு தலை இல்லாம சொல்லியிருப்பாரு. கஷ்டம் அப்படின்றது அதை தவிர்க்கவே முடியாது. அது இருக்கதான் போது இருந்துதான் ஆகும். ஆனா அதனால கஷ்டப்படுறோம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வந்து நீங்க தவிர்க்கலாம். ஒரு வலி இருக்குன்னா வலி இருக்கும், ஆனா அந்த வலியினால ஏற்படக்கூடிய கஷ்டம், அந்த மன கஷ்டம்ன்றது தேவை இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செகண்ட் ஆரோ அந்த கதை தான். ஆமா, இது அந்த கதை பிடிச்சிருந்தது சார், ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அந்த ரெண்டாவது அந்த செல்ஃப் பிட்டி இருக்கக்கூடாது, அந்த யாம்போ நம்மள வச்சு குத்துற மாதிரி, அது எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு தெளிவு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி, அந்த அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த உங்களுடைய அந்த அட்வைசபிளான ஒரு ஸ்பீச் வந்து அந்த மனநிலை வந்துடுச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எதுவுமே நீங்க இந்த லைஃப் கஷ்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாம் இருந்துச்சுன்னா, பிரச்சனைகள்ல இருந்துச்சுனாலுமே வந்து உங்களுடைய மனம் வந்து எதாலையும் பாதிக்கப்படாம இருக்கும். அதை ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த பிரச்சனைகளோட நீங்க இருந்தாலுமே கூட அதை நீங்க வந்து சரி பண்ணிட முடியும். அது ஐயோ இப்படி இருக்கேன்னு புலம்ப வேண்டிய ஒரு தன்மை இருக்காது, அந்த மனநிலை இருக்காது. ஆமா இருக்கு, இதுக்கு என்ன செய்யணுமோ செய்வோம், அவ்வளவுதான் விஷயம். ஸோ பிரச்சனை இருக்கு, ஆமா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கான வேலைகள் செய்வோம். சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா ஓகே, ஏத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதின்றது உள்ளதான் இருக்கு. நம்ம வெளியில எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் அமைதியாவேன் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நடக்காது. அது வெளியில ஏதாவது ஒண்ணு போயிட்டே தான் இருக்கும். வெளியில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே உள்ளுக்குள்ளார அந்த அமைதியை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த தியானம் உதவும்.
அது தொடர்ந்து தியானம் பண்ணும்போது அந்த நிலை, அந்த பக்குவ நிலை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே இது சார். இப்போ நீங்களா பண்றது கஷ்டம் இருக்குன்ற போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோச்சிங் மாதிரிலாம் பண்றது. இப்போ நான் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். ஸோ சில பேருக்கு செல்ஃபா பண்றது கஷ்டமா இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப் போறது கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாரி இந்த விஷயங்கள்லாம் தானா பண்ணிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அது எல்லாமே வந்து ப்ராப்பரா என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்தபடி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி குடுக்கறது தான் வந்து அந்த கோச்சிங் இதெல்லாம் இருக்கும். அது மாரி ஓகே பண்ணும்பொழுது வந்து ஈஸியா வந்து உங்களால அத தாண்டி போக முடியும். ஈஸியா எடுத்துக்க முடியும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ ஹலோ சார், நான் உங்க பையன் தான் சார் பேசுறேன். நானும் ஐம் ஆல்சோ ப்ராக்டிசிங் மெடிடேஷன். உங்களை ஒரு 4 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், உங்க யூடியூப் சேனல். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். அதான் சார், இப்ப இங்க நானும் அதே ஒய்எஸ்எஸ்ல தான் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறேன். அங்க சொல்லி கொடுக்குற ஒன் ஆஃப் த டைப் மெடிடேஷன் வந்து புருவ மத்திய தியானம் தான் சார். அவங்க புருவ மத்தியில மைண்டை வச்சுட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத் அப்படிங்கிறாங்க. எனக்கு அங்க நான் வச்சா என் மைண்ட் வந்து ஒண்ணு மூக்குக்கு போகுது, இல்ல ஹார்ட்டுக்கு போகுது, இல்ல லங்ஸுக்கு போகுது. ஒரு கான்சென்ட்ரேட் வந்து அங்க வைக்கணுமா, இல்ல நான் மூச்சுல வைக்கணுமா, இல்ல லங்ஸ்ல வச்சுக்கணுமா, எனக்கு மாறி அப்படியே அந்த அந்த போக்கஸ் பாயிண்ட் வந்து புருவமத்திக்கு போயிட்டு திரும்ப மூக்குக்கு வந்துட்டு திரும்ப லங்ஸுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷன் மாதிரி நான் பண்ணுமா, எனக்கு அந்த இடத்துலயே ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதுக்கு நல்ல டாட்ஸும் யூஸ்வலா வர்ற நேரம் வந்துடும் சார். இது எப்படி சார் நான் ஓவர் கம் பண்றது? இல்ல இந்த 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 தாட் வரும்போது ஐ எம் ஃபோக்கஸ்ட் மோர் ஆன் த பிரெத். அப்போ வந்து நான் ஃபோக்கஸ்ட நான் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரெத்தை நான் விடுறது இல்லை, அந்த கூட கொஞ்சம் சேர்த்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்றேன், அந்த மாதிரி மாறிடுது. ஸோ இது எப்படி சார் இதை ஹேண்டில் பண்றது இந்த சினாரியோவை? ஓகே, இது ஒய்எஸ்எஸ்ன்றது யோகதா சத் சங்கம் அதானே சொல்றீங்க? ஆமா சார். ஓகே ஓகே. ஸோ அப்போ அதில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் இந்த இது கொடுத்துருப்பாங்க இல்லையா? இல்ல சார், இதான் சார் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. செகண்ட் தான் சார் பிசிக்கல் ப்ராக்டிஸ் வருது. நாங்க இன்னும் பிசிக்கல் ப்ராக்டிஸ் போவே இல்லை. ஓகே ஓகே. அந்த 18 யோகா போஸ்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது கொடுத்துருக்காங்களா? அது நெக்ஸ்ட் லெசன்ஸ்ல வருது சார் எங்களுக்கு. ஓகே ஓகே சரி. ஸோ அதான் இப்போ வந்து இது டைரக்டா அட்டன் பண்ணீங்களா இல்லை கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் சார். ஓகே ஓகே. ஸோ இது வந்து இப்போ வந்து அவங்க எக்ஸாக்டா எந்த டெக்னிக் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால அவங்க கிட்ட அதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். பட் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னா அது ஃபோக்கஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ்ல தான் வரும். இப்போ வந்து புருவ மத்தியில ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூச்சு உள்ள போகும்போதும் வெளியில வரும்போதும் புருவ மத்தியில தான் ஃபோக்கஸ் பண்ணும். கவனம் வந்து லங்ஸுக்கு போறதுன்றது உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது தான் அங்க போகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் வச்சுட்டோம்னா அதுதான் மெடிடேஷன் முடிக்கிற வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கும். ஒரு சில தியான முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க புருவமதி கொண்டு போயிட்டு அப்புறம் உச்சந்தலை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறக்கி திருப்பி மேலே இறக்கி இதெல்லாம் இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன டெக்னிக் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியல. பட் புருவமதியில ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா புருவமதியில மட்டும்தான் அதை ஃபோக்கஸ் பண்ணும். அதுதான் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மைண்டு ஒரே இடத்துல நிறுத்தி வச்சு பழகலை அப்படின்றதுனால உங்களுக்கு மூச்சுக்கு போகுது, லங்ஸுக்கு போகுது, வேற தாட்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாமே நடக்கும். கொஞ்சம் டெய்லி நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரே இடத்துல மனசை நிறுத்தி வைக்கிறதுன்றது உங்களுக்கு பழகிடும். எல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் வைங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சைக்கிள் ஓட்டும் போது நமக்கு பேலன்ஸ் வராது. ரெகுலரா ஓட்டி பழகினதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் வரும். இதுவும் மைண்டுக்கும் அதே தான். மைண்டை வந்து பேலன்ஸ்டா ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பழக்கப்படுத்துறோம். ஆனா இது வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 நாள்லயோ இல்லாட்டி 4-5 நாள்லயோ கத்துக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு சில மாதங்கள் கண்டிப்பா எடுக்கும். ரெகுலரா ஃபோக்கஸ் பண்ணி பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறமா மைண்ட் அந்த ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிச்சிடும். அது ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. உமாமுத்தையா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. சார், நீங்க ஒரு வீடியோல வந்து கர்ம யோகம் இது பத்தி யோகங்கள் பத்தி தான் குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி நல்லா இருந்தது. பட் அதுல அப்பவே நான் உங்ககிட்ட அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஏன் பெண்களால வந்து கர்மயோகத்தை தாண்டி ஞான யோகம் வரைக்கும் போக முடியும்? பெண்கள் போகணும்னா என்ன சார் செய்யணும்? அவங்களுக்கு வந்து குடும்ப பற்று அதை விடவே முடிய மாட்டேங்குது. அதாவது அவங்களோட கடமையாவும் இருக்குது. ஸோ அவங்க கடமைகள் வந்து ஃபுல்லா குடும்பத்தை சார்ந்துதான் இருக்குது. குழந்தைங்களை பாத்துக்கிறது, ஹஸ்பண்டை பாத்துக்கிறது, வீட்டுல இருக்க வயசானவங்களை
ஸோ அந்த கர்மயோகத்துல நம்ம வந்து கவனமாகவும் அதுல வந்து உண்மையாகவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பட் நமக்கு ஆசையா இருக்கு இந்த ஞான யோகத்தை எட்டி பார்க்கணும். பட் நம்ம அதுக்குள்ள போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்போ சூழ்நிலையோ நமக்கு அமையவே மாட்டேங்குது சார். அப்போ வந்து ஒரு பயம் வருது. நம்ம காலம் ஃபுல்லா நம்ம வந்து மற்றவங்களுக்காக இதை செய்யறதுலயே நம்ம போயிருமா, நம்ம ஆசைப்பட்ட ஒரு யோகத்தை வந்து நம்ம கத்துக்க முடியாமலே நமக்கு லைஃப் லாங் அப்படி போயிருக்கோம் அப்படின்னு மனசுல வந்து ஒரு ஏக்கம் வருது. அப்ப நிறைய பெண்கள் இருக்காங்களா சார் இதெல்லாம் தாண்டி இந்த யோகினிகள்லாம் சொல்றாங்க? காமனா பார்க்கும்போது ஜென்ஸ் தான் நிறைய வந்து மகான்களாகவும் இதாகவும் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. அது ஏன் எதனால அப்படி இருக்கு சார்? நான் எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு நிலையை எட்ட முடியுமா? முடியாது. தாராளமா எட்டலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரையாரிட்டீஸ் அத பொறுத்து இருக்கு. அண்ட் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஆண்களால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்களால ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கிறதுன்றது தாராளமா பண்ணலாம். அதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல. என்னன்னா, நம்ம ஏன் நிறைய பேர் இல்ல அப்படின்னா, மைண்ட் அங்க ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? இப்ப நமக்கு அது தேவை அப்படின்னு யோசிக்கும்போது தான் அங்க அந்த இடத்துக்கு மனசு வருது. தேவையில்லை அப்படின்ற பொழுது மைண்ட் அங்க போறதே இல்ல. மோஸ்டா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து பக்தி யோகத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. நீங்க இப்ப நீங்க கோயிலுக்கே கூட போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து பக்தி யோகத்துக்கு இருக்கிறதுனால, அவங்களுடைய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாலே சாமி கும்பிட்றது, கோயில் போறது, சாமி கும்பிட்றது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறதுனால, அவங்க வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு கோயிலுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அது கரெக்டா இருக்காங்க. ஸோ அதான் அவங்களுடைய பாதையில இருக்காங்க. ரொம்ப ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து ஞான யோகத்தை பத்தி யோசிக்கிறாங்க. ஞான யோகத்துக்குள்ளார வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அப்படி அவங்க தாராளமா வரலாம். இதுல வந்து எந்த இடத்துலயுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எந்த கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் எல்லாமே வந்து தாராளமா பெண்கள் போகலாம். இதுல வந்து தடைகள்ன்ற மாதிரியோ இல்லாட்டி இவங்க இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரியோ கிடையாது. ஞான யோகம் போறது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இப்ப ராஜயோகம்னா டெய்லி மணிக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணணும். பயிற்சிகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா ஞான யோகத்துக்கு அப்படி கிடையாது. ஞான யோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துடுச்சுனாலே போதும். அந்த கேள்வியை ஃபாலோ பண்ணிட்டே நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாலே அதுதான் உங்களுக்கு ஞான யோகம். நீங்க யாருன்றத அந்த தேடல் தான். அந்த தேடல் கடவுள் யாரு, நான் யாரு அப்படின்ற அந்த ஒரு தேடல். ஃபைனலா வந்து கடவுள் வேற, நான் வேற இல்லைன்றத உணர்தல். அந்த உணர்தல் ஸ்டேட்டுக்கு போறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞான யோகம் அப்படின்றது. இப்ப இதுக்கு பண்ணணும் அப்படின்னா பெருசா எதுவும் தேவையில்லை. நீங்க வந்து யாராவது ஒரு சில பேருடைய ஒரு சில ஞானிகளுடைய வாக்குகளை நீங்க புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, புத்தகமாக அதை டெய்லி அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் படிக்கிறது. படிச்சுட்டு படிச்ச விஷயங்களை பத்தி கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல யோசிக்கும் போது மைண்ட் வந்து அதுக்குள்ளரே சுத்திட்டு இருக்கும். அப்புறம் தியானம். ஸோ தியானம் பண்ணும் பொழுதும் வந்து மனம் உள்நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்போ உள்நோக்கி போகும் பொழுது நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்குள்ளார வந்து உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி புத்தகம் படிக்கிறது, இல்லாட்டி எனக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்ற போது அட்லீஸ்ட் யூடியூப்ல இப்போ அதெல்லாம் வந்து நிறைய பேர் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. நல்ல சரியான ஆட்களா பார்த்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ யார் வேணாலும் பேசிடலாம் அப்படின்றதுனால எல்லாரும் பேசுறதை எடுத்துக்க வேண்டாம். ஒரு நம்பிக்கையான ஆட்கள், நல்ல ஞானிகளுடைய வார்த்தைகள், அந்த ஞான பாதையில இருக்கிறவங்களுடைய வார்த்தைகள், உங்களுக்கு ரெசனேட் ஆகக்கூடிய பீப்புள். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓஷோ பிடிக்கும். அவர் பேசுற விஷயங்கள் மனசுல ஈஸியா பதியும். சில பேருக்கு ஓஷோ புரியவே புரியாது. அவர் என்ன பேசினாலும் சுத்தமா ஒண்ணுமே புரியாது. அப்போ அவங்க வந்து வேற யாராவது யூஜி கிருஷ்ணமூர்த்தியோ, ஜேகேயோ, இல்லாட்டி ரமணரோ, அவங்களுக்கு யாரோட மைண்ட் வந்து நல்லா செட் ஆகுதோ இந்த மாதிரி யாராவது ஒரு ஞானிகளுடைய உபதேசங்களை எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் அதை படிச்சு அதை உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள், அது செய்யறது, தியானம் பண்றது, இது மூலமாவே நீங்க ஞான யோகத்துக்கு தாராளமா போகலாம். ஸோ ஞான யோகம் போகணும்னாலே ஒரு மகானா ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த வாழ்க்கையில இதை புரிஞ்சுக்கிட்டு விடுதலை அடைகிறது அப்படியேதான். நம்முடைய எண்டு வரும் பொழுது நம்ம வந்து ஒரு மறுபிறவி இல்லாத ஒரு தன்மைக்கு போகக்கூடிய ஒரு நிலையை அது கொடுக்கும். அவ்வளவுதான். ஸோ இது யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஞான யோகம் வந்து அதான் சிம்பிளா நீங்க பெரிய பெரிய கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணணும், டெய்லி இத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. யாராவது ஒரு ஞானியோடைய ஒரு உபதேசங்கள்
அதை டெய்லி நீங்க உள்வாங்கிக்கிட்டாலே போதும். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல போய் மாற்றத்தை ஏற்படுத்தும். தியானத்துக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு 20 மினிட்ஸோ இல்லை ஒரு 30 மினிட்ஸோ அது ஸ்பெண்ட் பண்ணா போதும். இது இருந்தாலே ஞான யோகத்துல நீங்க நல்லா வரலாம். ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கைடு யாராவது ஒருத்தர் இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாவே நீங்க அந்த பாதைக்குள்ளார போகலாம். அதனால இது பெண்களுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரியோ இல்லாட்டி பண்ண முடியாதுன்ற மாதிரியோ கிடையாது. தாராளமா பண்ணலாம். ஓகே மேடம், தேங்க்யூ. சரி, ஸோ நம்ம மோர் தென் 1 hour ஆயிடுச்சு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? கடைசி கேள்வி, லாஸ்டா யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ சார், விஜயராஜ். சொல்லுங்க விஜயராஜ். சார் எல்லாம் கிளியரா இருந்தது சார், எல்லாம் புரிஞ்சுது. பட் எனக்கு மீண்டும் ஒரே ஒரு கேள்வி தான் சார். எனக்கு இந்த 1 monthல இல்லை நெக்ஸ்ட் 2 monthக்குள்ள 7 days இந்த 7 டெக்னிக்ஸ் கிளாஸ் அது ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவீங்களா சார்? இருக்கும், மோஸ்டா இருக்கும் சார். தேங்க்யூ சார். இப்போ நான் ரெடி ஆகிட்டு இருக்கோம், அதுக்கு ஜாயின் பண்ணோம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தப்பிச்சுக்காதீங்க, இதுதான் எனக்கு அடுத்து ஈகரா இருக்கேன். ஓகே ஓகே, தாராளமா பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே, ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் இது சாத்தியமாக்குன எல்லாருக்குமே நன்றிகள். கண்டிப்பாக என்னுடைய மெயின் இன்டென்ஷனே வந்து தியானத்தை பற்றி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தியானத்தை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுங்க. யாருக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் சரி. இப்போ ஆல்மோஸ்ட் என்னுடைய எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தியானத்தை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு தன்மைக்கு வரணும். ஸோ ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்தீங்க அப்படின்னா சாத்தியம் இல்லை. செயலில் இறங்க ஆரம்பிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலராக இப்போ நானும் வந்து ஃப்ரீ மெடிடேஷனும் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த கம்யூனிட்டியில். ஸோ அதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம், பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெகுலராக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். நான் இந்த மாதிரி தியானம் பண்ணால் எனக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்குது, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய நெய்பர்ஸ் இவங்களுக்கும் வந்து மெடிடேஷனை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு படம் பார்த்தா நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்க நம்ம சொல்றோம். பட் ஆனால் ஒரு தியானத்தை பற்றி நம்ம அந்த மாதிரி யார்கிட்டையும் சொல்றதில்ல. இந்த நிலை மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு முக்கியமான இன்டென்ஷனே. அதுக்காக தான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்காது. முடிஞ்ச வரைக்கும் இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பூங்குழலி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. சார் வணக்கம் சார். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார். இப்போ ஒரு 2 months தான் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தியான பயிற்சி செய்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு எந்த கைடன்ஸ் அதெல்லாம் எதுவும் ப்ராப்பரா கிடையாது. அதுக்கான டைம் இல்லைன்னு நானே நினைச்சுக்கிறேன். உங்களுடைய இதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்காக நீங்க கண்டிப்பா நேரம் ஒதுக்கிதான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதுல வந்து பண்றேன். ஒரு 1 month எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஆனா பாத்தீங்கன்னா தியான பயிற்சி, இந்த மூச்சை கவனிக்கிறது இதெல்லாம் பண்ண உடனே ஒரு 4:30 5 o'clock ஆரம்பிச்சு பண்ண உடனேவே எனக்கு தூக்கம் வந்துடுது சார். அதுக்கப்புறம் தூங்கிடுறேன். ஒரு 7 o'clock தான் எழுந்திருக்கிறேன். சரி இது மார்னிங் டைம் நமக்கு ஒர்க் லோடு ஓவரா இருக்கிறதுனால நம்மளோட டைம் சரியில்லை அப்படின்னு நைட் சாப்பிட்டுட்டு ஆரம்பிச்சு பண்ணாலும் அந்த அப்படியே தாட்ஸ், ஆபீஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சன்னு வெளிநாட்டுல இருக்கிறது, போற டாக்டர், அந்த கவலை இந்த கவலை எல்லாம் வந்து அப்படியே மூச்சாவது ஒண்ணாவதுன்னு அப்படியே தூங்கிடுறேன். இல்லைன்னா அப்படியே கவலை வந்து அழுத்துது. இப்படியேதான் சார் போயிட்டு இருக்கு. சரி நமக்கு தியானத்துக்கே நம்ம ஃபிட் இல்லையோ அப்படின்னு திருப்பியும் மோட்டிவேஷனுக்காக உங்க வீடியோஸ போட்டு நான் வாக்கிங் போறப்ப அப்ப இப்ப கேட்பேன்.
பிராக்டிஸே என்னால பண்ண முடியாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நான் ஏதாவது ரெகுலரா ஒரு இதுல சேர்ந்துதான் இதை பண்ண முடியுமா, இல்ல நானாவே தனியா யூடியூப் வச்சு ஏதாவது பார்த்து பண்ண முடியுமா? எனக்கு கைடன்ஸ், நான் எந்த வழியில போகணும் அப்படின்னு எனக்கு தெரியல சார். ஆனா நான் கண்டிப்பா வந்து இந்த தியானத்தை வந்து கத்துக்கணும் அப்படிங்கறது வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்க சொன்ன ரெஃபரன் பண்ண 2-3 புக்கெல்லாம் எடுத்து படிச்சாலும் அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடுது, இல்லைன்னா அதுல ஆர்வம் இல்லாம போயிடுது. என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க சார். ஓகே. தியானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பரா ஒரு இதுல சேர்ந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து அதோடைய பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்கணும். அண்ட் நீங்க பண்ணும்போது அது பண்றது சரியா தப்பான்றத ஒரு கைடு இருந்து உங்களுக்கு சொல்லணும். அடுத்து என்ன பண்ணணும், இப்போ இப்போ இன்னைக்கு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு, இதை எப்படி சரி பண்றது, நீங்க அவங்க கிட்ட கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா ஒரு கைடன்ஸோட நீங்க பண்ணாதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு ப்ராப்பரா ஒரு மெடிடேஷன் இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாஸ்டர் வந்து ரெகுலரா வந்து உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணக்கூடிய இதுல இருக்கணும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கு, மெடிடேஷன் கிளாஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு ரெகுலராக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஸோ ரெகுலராக அங்கே போய் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கலாம். இல்லை கற்றுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ டவுட்ஸ் இருந்தாலும் அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் தொடர்ந்து தியானம் பண்ண முடியும். மோஸ்ட்டாக நிறைய பேர் தியானத்தை பாதியில் விடுறதுக்கு ஒரு மேஜர் ரீசனே வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை அப்படின்றது தான். ஸோ அதனால கைடன்ஸோட பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால தொடர்ந்து தியானம் பண்ண முடியும். அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி. இது மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணலாம் தியான சத்சங்கம் அப்படின்றது. இந்த மாதிரி ஏன்னா யூடியூப் லைவ் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதில் டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மூலமாக அந்த அளவுக்கு தெளிவாக கேட்க முடியாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வைக்கிறது. ரெகுலராகவே இதை நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து தியான சத்சங்கத்துலேயும் இதே மாதிரி கலந்துக்கிட்டு உங்களை எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தியானம் முறையாக கற்றுக்கோங்க, எங்கே வேணாலும் போய் கற்றுக்கோங்க, ஆனால் முறையாக கற்றுக்கோங்க. ப்ராப்பராக ஒரு மாஸ்டர் கிட்ட போயிட்டு கற்றுக்கோங்க. நீங்கள் எங்கே கற்றுக்குறீங்களோ அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய இதில் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இந்த இடத்துல போய் தியானம் கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறமா என்னால் அந்த மாஸ்டர் கான்டாக்டே பண்ண முடியல, எனக்கு வர டவுட்ஸை அங்கே யாருமே கிளாரிஃபை பண்ண மாட்டேட்டாங்க அப்படின்னா கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் சின்ன சின்ன இடமா இருந்தால் கூட ஓகே, உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறையா சென்டர் இருக்கும். வேதாத்ரி மகர்ஷியோடைய சென்டர்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையுமே இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி எங்கே முடியுதோ அங்கே போய் நேரடியாக கற்றுக்கிட்டு, இல்லை வேறு எங்கேயுமே நேரடியாக இல்லைன்னா ஆன்லைன்லேயும் கற்றுக்கிட்டு, ஆன்லைன்லாம் கிளாஸாக அட்டன் பண்ணணுமே தவிர யூடியூப் பார்த்து கற்றுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ப்ராப்பராக ஏதாவது ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணி ஒரு மாஸ்டர் கிட்ட அவங்களுடைய கைடன்ஸோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மெடிடேஷனில் அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ நீங்களும் தியானம் கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கும் அந்த தியானத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம இருக்கிற ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல சேஞ்சஸ், இப்போ நமக்கும் ஒரு மாற்றம் வரணும், நம்ம ஃபேமிலிக்கும் ஒரு மாற்றம் வரணும், ஒரு சொசைட்டிக்கும் மாற்றம் வரணும் அப்படின்ற போது தியானம் ஒரு மிகச்சிறந்த ஒரு கருவியாக செயல்படும். இது வெறும் நம்முடைய மனப்பிரச்சனைகள் மட்டும் தீர்க்கறதுக்கு இல்லை, சமுதாய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் தியானம் கண்டிப்பாக உதவி செய்யும். அதனால தான் தியானத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக நான் திரும்ப நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் தியானம் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் தியானத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ப்ரோக்ராமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.